உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்க தேவையில்லை, மத்திய அரசு வரப்போகிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கிறோமோ அதோடு சேர்த்து நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மத்திய அமைச்சரவை ஒப்புதலோடு தெரிவிச்சிருந்தார். அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது தமிழகத்திலே பல்வேறு அரசியலாளர்களால் வரவேற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இதை வரவேற்றிருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடங்கி பாமக அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் இந்த கருத்துக்காக ரொம்ப காலமாக குரல் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறாங்க. இப்போ எந்த கட்சி இதற்கு வலுவாக குரல் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நாம பேசியிருக்கிறதுனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பேசுபொருளாகி இருக்கிறது ஒவ்வொரு கட்சியினுடைய மத்தியிலும். இந்த ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னணியில நாம் தமிழர் கட்சி முதல்ல பார்த்துருவோம். நாம் தமிழர் கட்சி, அதே போன்று பாமகவை பார்ப்போம், அதே போன்று அதிமுக, இவங்க எந்தெந்த காலங்களில் குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். திமுக எந்த அளவில் இதில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய கடந்த கால வரலாறில் பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்பொழுது அவர்கள் முன்வைத்த கருத்தியல் அப்படிங்கிறது திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு நேரேஷனை செட் பண்ணாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எழுச்சி பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் உண்மை இல்லை, அப்படியான சொல் வரலாற்றில் இல்லை, அப்படியான சொல் திரும்பிவாதமாக இருக்குது, அப்படியான சொல்லுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, அர்த்தமும் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை ஒவ்வொரு மேடை தோறும் வலுவாக நாம் தமிழர் கட்சியினரும் அதை சார்ந்த தமிழ் தேசிய தோழமை கட்சிகளும் முன் வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ அந்த அளவில் அவர்கள் முன்னெடுத்த மிக முக்கியமான பிரச்சனையாக தமிழகத்திலே சாதி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, அதுபோன்று மொழி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது, அதுபோல் இனப்பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எங்கே கூர்மை அடைகிறது அப்படின்னா, வேறொரு மொழியினர் இங்கே புலம்பெயர்வது மூலமாகவோ இங்கே அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறது மூலமாகவோ வேறொரு மொழியினருடைய வரத்தும் அவர்களுடைய தாக்கமும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த உள்முக பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க, முன் வச்சுட்டே இருந்தாங்க. இதற்கெல்லாம் அடிப்படையாக இங்கே எந்த அளவுக்கு பிற மொழியினருக்கான சலுகைகள் வழங்கப்படுகிறது, எந்த அளவுக்கு பிற மொழியினர் தமிழ் சாதியினரோட தமிழராக கலந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய உரிமைகள் என்ன, அல்லது தமிழர்களுக்கு பறிபோகக்கூடிய உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மிக முக்கியமான மையப்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையாக நாம் தமிழர் மீண்டும் முன் வச்சுட்டே இருந்தாங்க. இன்னொரு புறம் கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். மாநில அரசே எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குரலையும் கூட அவர் முன்னெடுப்பிருந்தார். ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய அப்படிங்கிற இந்த ஒரு கோட்பாட்டை வலுவாக பேசியவர். எனக்கே திருமாவளவன் தான் தமிழ் தேசிய கோட்பாட்டை பயிற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனுடைய பற்றி பேசுகிற ஒவ்வொரு மேடையிலும் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருந்திருக்கிறார். இன்னும் பல பேர் தமிழ் தேசிய ஆளுமைகள் அல்லது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் திருமாவளவன் போன்றவர் தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனையை வளர்த்தவங்க, ராமதாஸ் போன்றவர்கள் தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனையை வளர்த்தவங்க, அவர்கள் இன்று இந்த மாதிரி இதில் குறிப்பாக திருமாவளவன் திராவிடம் அப்படிங்கிற அந்த சார்பு கருத்துக்களை நிற்கிறாரு அப்படிங்கிறத விமர்சனமாக குற்றச்சாட்டாக முன் வச்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, மாநில அரசு கையில் எந்த அதிகாரமும் இல்லை, மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியும், காஸ்ட் சென்சஸ் அவர்கள் கையில் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஒரு விதத்தில் திருமாவளவன் சொன்னது தான் இப்போ உண்மையாக இருக்கிறது. ஏன்னா பாப்புலேஷன் சர்வே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்களே காஸ்ட் சென்சஸ் எடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் திருமாவளவன் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத விசிகாவினர் இப்போ பேசுகிறாங்க. இதை திருமாவளவன் அவர்கள் இதை சரியாக தான் குறிப்பிட்டிருந்தாரு, நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற கோணத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மீம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வரதை பார்க்க முடியும். எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சமீபத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்காக போய் சந்திச்சாரு. ஒரே ஒரு சந்திப்பு தான். அந்த ஒரு சந்திப்பில் மொத்த திமுக ஊழல் அமைச்சருடைய பட்டியலும் வெளிவருது. அவ்வளவு பேரும் சொத்து குவிப்பு வழக்கிலும் ரெய்டிலையும் அமலாக்கத்துறை ரெய்டிலையுமே சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. ஏற்கனவே வன்னியர்களுக்கு 10.5% அந்த ஒரு விவகாரத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டவர், முனைப்பு காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவருக்கு வன்னியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அபிமானம் இருக்கிறது. 13 தொகுதிகளில் ஏறக்குறைய 13 தொகுதிகளில் வன்னியர்களுக்கு எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக திகழ்கிறார் அப்படிங்கிற கருத்தெல்லாம் எடப்பாடி மேலே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுவதற்கு பின்னணியில் அவரும் ஒரு காரணமாக அப்படிங்கிற பேசுபொருள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவித்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி தான் வரவேற்பதாக அறிவித்து சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம தமிழ்நாடு மக்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அரசு இருக்கும் பொழுது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வந்த அரசு, புதிய அரசு அதை கைவிட்டு விட்டது. ஸோ சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் எடுக்கப்படவிருக்கிற இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நான் மனதார வரவேற்கிறேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்போ பாமக மற்றும் திமுக இவர்கள் இருவரும்
வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக என்ன செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒப்பீட்டு அளவிலையும் நம்ம பார்க்கலாம். தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்னெல்லாம் அதற்காக எஃபர்ட் போட்டிருக்கிறார், அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கணும்னா 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்கிய நாளில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படணும் கோரிக்கை விடுறாரு 1980. 1980 to 84 மாநாடு, பரப்புரை, பயணம், பட்டினி போராட்டம், பட்டை நாம போராட்டம், பல போராட்டங்களை நடத்துறாரு 1980-84. 1985-89 பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியுடன் சந்தித்து கோரிக்கை வைக்கிறாரு. கோரிக்கை ஏற்ற ராஜீவ்காந்தி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைச்சர்களை நியமிக்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சராக அப்போது நரசிம்மராவ் இருந்திருக்கிறாரு, அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சராக இருந்த பூட்டா சிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ராமதாஸ் அவர்கள். 1986 ஒரு நாள் சாலை மறியல் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறார் ராமதாஸ். ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறார். 1987 ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடத்துறாரு. 21 தியாகிகள் உயிரும் இழக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக 1987 நடந்ததை நம்ம பார்த்தோம். 1988 இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை சந்திச்சு ஒரு கோரிக்கை விடுக்கிறார். 1989 வரை வன்னியர் சங்கம் மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் மத்திய அரசிலும் மத்திய அளவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2% ஒதுக்கீடு கேட்டு போராடினாங்க 1989. 2000 ஆண்டு பிரதமர் வாஜ்பாய் அவர்களை சந்திக்கிறாங்க, உள்துறை அமைச்சர் அத்வானி அவர்களையும் சந்திக்கிறாங்க. அதே போன்று குஜராத் பூகம்பம் மீது பணிகளை காரணம் காட்டி நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது. அடுத்து 2008 மத்திய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டில நேரில் சந்திக்கிறார் ராமதாஸ் ஐயா. 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்திட்ட மனுவை அன்றைய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தெரிவிக்கிறார், அவர் கையில கொடுக்கிறார். மக்களவையில் பேசுறாரு. பாமகவுடைய பேச்சுக்கு லாலு பிரசாத், சரத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் இவங்க எல்லாமே அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. 2008 நடந்த மிக முக்கியமான சம்பவம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செஞ்ச சம்பவம் இதுதான். 2009 to 10 நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் அளிக்கிறார் 2009-10. ஆனால் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு, அதாவது காஸ்ட் எக்கனாமிக் சென்சஸ், அந்த பெயரில் எதற்கும் உதவாத சடங்கு ஒன்றை அப்போது மத்திய அரசு நடத்தி மக்களை ஏமாற்றியது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்களுக்கு இருந்தது. 2019 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 10/10/2019 அவர்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் தேதியில் மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் அன்புமணி 2 பேருமே சந்திச்சு 2021 கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எடுக்கிறாங்க. 2019 இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க 10/10/2019. அதே போல் 3/2/2020 அண்மைகளை கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு முன்பு அண்மையில் வந்துட்டோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாரு. 28/8/2021 28/8/2021 பிரதமர் நரேந்திர மோடிக்கு மருத்துவர் ராமதாஸ் ஒரு கடிதம் எழுதுறாரு. மறுபடியும் 24/9/2024 அதாவது கிட்டத்தட்ட செப்டம்பர் 24, 2024 பிரதமர் நரேந்திர மோடிக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் கடிதம் எழுதுகிறார். இது மட்டுமல்ல, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல்வேறு கூட்டங்கள் வாயிலாகவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசும்போதும் சரி ஓபிசி கிரீமி லேயர் குறித்தெல்லாம் பேசியிருந்தார். அதுபோன்று மாநிலங்களவையில் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசிக்கொண்டே இருந்த ஒரு மிக முக்கியமான நபராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்திருக்கிறாரு. தமிழக அளவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும், மன்னியர்களின் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டுமில்லாமல் பிற சமூகங்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருந்த ஒரு நபராக ராமதாஸ் அவர்கள் இருந்தார். அதே போன்று இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் திமுகவிடம் கேட்டு அழுத்து போச்சு, அவமானமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட சமீபத்தில் பதிவு செஞ்சிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ ஏப்ரல் 30, 2025 மத்திய அமைச்சரவை நடக்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுத்துடுறோம் அப்படிங்கிற ஒப்புதலை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பாமகவுடைய வருடாந்திர அடிப்படையில் அவங்க என்ன விதமாக இதை கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அன்புமணி ராமதாஸை பார்த்தது போல திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு வருடாந்திர அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 21/10/2023 மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். 12/2/2024 சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தது. 26/6/2024 ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம்
தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வருகிறார். 26/6/2024 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 20/8/2024 சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்கிறார். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதிவாக அன்றைய தினம் வைரலாக இருந்தது. 3/12/2024 சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பில் அந்த மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையும் கவனம் பெற்ற உரையாக இருந்தது. 3/12/2024 அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி 2024 வருஷம் ஸ்டாலின் அவர்களுடைய உரை கவனம் பெற்றது. 30/4/2025 இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொன்னது போல தான் இதில் சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சி செய்த செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமான இன்னொரு செயல்பாடுகளை சொல்லும் பொழுது மிக அண்மையிலே சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நிலத்திற்கான ஒரு மாநாடையும் அவங்க நடத்தியிருந்தாங்க. அதில் பல்வேறு சாதி தலைவர்களும் சாதி அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தமிழ் குடிகள் என்று சொல்லப்படக்கூட தனித்தனி தமிழ் குடிகளுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்களையும் வந்து ஒரு மேடையில் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முயற்சிகளையும் வந்து முன்னெடுத்திருந்தாங்க. அந்த சென்னை திருவள்ளூரில் நடந்த பஞ்சமி நில மீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரி வலியுறுத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது மாநாடு அல்லது பொதுக்குழு கூட்டம் இதில் அதை பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு நாம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இதில் பெரும்பான்மை பங்கு அவருக்கு இருந்திருக்கிறதா அப்படிங்கிறத நிச்சயமாக நேயர்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். ஏன்னா 1980 அவர்களுடைய கோரிக்கை இருந்திருக்கிறது அவர்களிடம். அதே போன்று வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டுமே பாமக கேட்டு பெற நினைக்கிறார்கள், அதற்காக மட்டுமே குரல் கொடுத்து வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு சாயம் அவர்கள் மீது இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவர்கள் பொதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த ஒரு நிலைப்பாட்டை தான் பல்வேறு சமயங்களில் முன் வச்சிருக்கிறாங்க. அதில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அந்த சமூகத்துடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான கோரிக்கை இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் அருந்ததியினர் உள் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுதும் சரி, அதை திருமாவளவன் தான் விமர்சிச்சிருக்கிறார், ராமதாஸ் விமர்சித்ததாக தெரியல. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான், அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக இருந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் திமுகவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின், இவர்களுடைய வாழ்வுரிமை கட்சியிலிருந்து வேல்முருகன், இவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருந்திருக்கிறது, அவர்கள் பேசிய முன்னெடுப்பு எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் ஓவராலாக பேசியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்துக்கங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் அதனுடைய தரவுகள், அது தொடர்பான தரவுகள், வரலாற்றில் நடந்தவை என்ன, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதுடைய எடுக்கப்பட வேண்டியதுடைய அவசியம் முக்கியத்துவம் என்ன, அது நடந்தால் யாருக்கு சாதகம் பாதகம், என்னென்ன விளைவுகள் நடக்கும், குறிப்பாக இசைவியலாளர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தினர் குறித்த ஒரு பேசுபொருள் கடந்த காலங்களில் எழுச்சி விட்டிருக்கிறது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த, கருணாநிதி அவர்கள் சார்ந்த அந்த இசைவியலாளர் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி எம்பிசியில் வந்து சேர்ந்துருச்சு. அதனால் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்தெல்லாம் கூட வன்னியர்கள் தரப்புலேருந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அருந்ததியினர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஆல்ரெடி தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு பாதிக்குது அப்படிங்கிறத பல பேர் கருத்தாக முன் வச்சுருந்தாங்க. திருமாவளவன் அவர்களே அதை விமர்சிச்சிருந்தார் அண்மையில். அதே போன்று தமிழ் சாதியினர் குள்ள பிறமொழி சாதியினர் கலக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரி செய்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அவசியம். அதை சட்டநாதன் கமிஷன் அறிக்கை உட்பட பல அறிக்கைகள் வெளிவந்திருக்குது. அதை கருணாநிதி கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. இவ்வளோ விஷயத்துக்கும் நடுவில் இந்த 3 ஆண்டுகள் தமிழகத்தில் இருந்தால் பிறமொழியினர் இருந்தால் அவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பல்வேறு கோணங்களில் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே மிக முக்கியமான தமிழ் சமூகத்தில் இருக்கிற தமிழ் சூழலில் இயங்கி வருகிற மிக முக்கியமான ஆளுமைகள் நம்முடைய கலந்துரையாடி பேசியிருக்கிறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய டிஎன் மீடியா 24/7 தமிழ் சேனலிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்பட வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய சாதக பாதம் யாருக்கு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நம்மளுடைய சேனலையும் நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய பகிர்ந்துக்கங்க. இன்னொரு தருணத்தில் நம்ம விரிவாக வேறொரு விஷயம் குறித்து நம்ம பேசுவோம். நன்றி.